ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்போ தான் சிஸ்டமில் லாக் அவுட் பண்ணால் டக்குன்னு ஏதோ ட்ரெஸ் எடுத்தான், பேக் எடுத்தான், பேக் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே தான் பக்கத்தில் பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு சின்ன ரோட் ட்ராக் ஈவெண்ட் இருக்குது. அந்த ஒரு ரோட் ட்ராக் ஈவெண்ட்காக தான் வந்துட்டு நான் இப்போது கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். ஸோ போகிறோம் ஒரு சின்னதாக விலாக் பண்ணி போடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரிக்கு கிளம்பிட்டுருக்கேன். போகிற வழியில் நான் என்னால் முடிஞ்ச விலாக்ஸை நான் பண்ணி உங்களுக்கு அழகாக வீடியோவை கவர் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி சாவியை மறந்தான். அண்ட் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வாட்டி மைக் நான் கரெக்டாக போட்டிருக்கேன், எல்லாம் செட்டப் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பாண்டிச்சேரி விலாகில் நாய்ஸு எதுவுமே இருக்காதுன்னு நம்பிக்கையோடு இந்த விலாகை பண்ணுறேன். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் விலாக்ஸு. ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ. ஓகே ரெடி, பாய் ரெடி. அப்படியே போயிட்டு கிளம்பலாம் நம்ம. எங்கள் அப்பா என்னை பஸ் ஸ்டாண்ட் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டார் அவர். ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ஆயிடுச்சுங்க, ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்னும் பஸ் வர்றதுக்கு டைம் இருக்குது, அதனால் லைட்டாக பசிக்குது. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்புனா அப்படியே கிளம்புறோமா, தூங்காமல் கொள்ளாமல். அதனால் பக்கத்தில் போய்ட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு பஸ் வரைக்கும் டைம் இருக்குது, ஆனால் சாப்பிட்டு பொறுமையாக பஸ் இருக்கும். வாங்க. ஸோ கைஸ், பிரியாணி பாக்ஸை ரீச் ஆகிட்டோம். போயிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் பஸ் ஏறுவோம். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக. யாருக்கெல்லாம் இந்த கொரியன் பிரியாணி எல்லாருக்கும் தமிழில் லீவ் பண்ணுறேன். நான் வந்து காக்கிநாடா பிரியாணி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான் காலையிலேயே இந்த அளவுக்கு சுட நம்ம பிரியாணி சாப்பிட்ற சுகமே தனி. ஆக்சுவலாக அன்ஹெல்தி தான் சொல்லுவாங்க, பட் ஒன் லைக் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். என்னடா இவன் ட்ராவல் டைமில் பிரியாணி சாப்பிட்றான்னு கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பசிக்குது, வேறு வழி இல்லை. சரி இட்லி சாப்பிட்லான்னா காலங்காலத்தில் இட்லி சாப்பிடுமான்னு பிரியாணியே இருக்கே, ஏன் நம்ம போயிட்டு இட்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரைட்டாக அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம தெம்பா பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி ப்ளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, யாரும் கண்ணு வச்சுக்காதீங்க. நீங்களுமே காலையில் ஒரு டைம் இருக்கிற பட்சத்தில் கொரியன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. பஸ் வந்துச்சா,
டிரைவர் ஃபோன் பண்ணார். பொறுமையாக சாப்பிடக்கூட முடிய மாட்டேங்குது. இந்த vlog இந்த மாதிரி யூடியூப் சேனல் இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். தனிஷ் முன்னாடி பஸ்ஸு வரல. நீ சாப்பிட்டு சீக்கிரம் வந்து நில்லுங்கன்னு சொன்னார். வந்து நின்றுருக்கேன். ஆனால் வரல. இதுக்கு நான் பொறுமையாகவே பிரியாணி சாப்பிட்டு ஏறி இருக்கேன். ட்ராவல் டைமில் இதெல்லாம் சொல்லணும்னா பொறுமையாகவே போவோமே. என்ன அவசரம்? தனியாக vlog பண்ணுறேன்னா என்ன பேசுறது என்ன vlog பண்ணுறது கூட தெரிலங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ரொம்பவே பார்க்குறாங்க. யாரா அவன் பைத்தியக்காரன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா யூடியூபர்ஸ் வாழ்க்கையிலும் இருக்கிறது தானே. மொபைலில் தான் vlog பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வீடியோ குவாலிட்டி ஏதாச்சும் அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கெல்லாம் பஸ்ஸுக்கு ஓடுறதுனால ஃபுல்லாக நாய்ஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நியூகோ பஸ் வந்துட்டு அத்திப்பள்ளி ஃபோர் பிளாஸாவில் கிராஸ் பண்ணியிருக்கான். எக்ஸாக்ட்லி 6:48 சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் மெசேஜ். வெயிட் பண்ணுவோம். இன்னொரு இப்போ என்ன டைம் ஆகுது? தீமை பாருங்கள் கைஸ். ஜல்லிக்கட்டு காலை அழகாக இருக்கு. ஆமாம், விவசாயம் ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி துணி அந்த ஊற்றுற மாதிரி நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த டீம் பஸ்ஸில் பார்த்துருக்கோம். அந்த தளபதி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது என்னென்னா கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கான இது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்பாடி ஃபைனலி காய்ஸ் நம்ம பஸ் வந்துருச்சு. பஸ் ஏறுவோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வந்துருச்சு காய்ஸ் பஸ் ஏறுவோம் போயிட்டு. ஸோ கைஸ் பஸ் ஏறிட்டேன். வழியா நெக்ஸ்ட் என்னங்க அப்படியே போக கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு நைட் ஷிஃப்ட் போயிட்டு சரியான தூக்கம் வந்தது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் vlog கம்ப்ளீட் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு குட் நைட்டு. குட் மார்னிங் அண்ட் குட் நைட்.